சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து மாடிக்கு வந்து வராங்க. பார்த்து நல்லபடியாக வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கீழே வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் ரூம்குள்ளே ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து தண்ணி குடிக்கலான்னு சாருமதி வந்து வராங்க. என்னடா அது மாடியில் வந்து சத்தம் கேட்குது, திருடங்கிருடா வந்திருப்பானோ, சரி நம்ம கேஷுவலாக போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போய் லைட்டாக கதை திறந்து பார்க்குறாங்க. எல்லாரும் விளாண்டுட்டு இருக்கு தெளிவாக தெரியுது. முதல்ல வந்து தனலட்சுமி முதல்ல மாட்டி விடணும். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காளா, இப்போ நான் யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருக்கும் காட்ட போகிறேன்னு சொல்லி யார்கிட்ட மாட்டி விடலாம், யார்கிட்ட மாட்டி விட்டா எல்லாம் சரியாகும். நிச்சயம் வந்து ரகுராம் ரூம் கதவை தட்டினா கண்டிப்பாக அந்த இடத்துல ஜானகி இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்க. அப்போனா பாட்டி தான் தன்னந்தனியாக இப்போ ரூமில் இருப்பாங்க. அவங்கள போய் தட்டி எழுப்பலான்னு சொல்லி பாட்டி பாட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா யார் வந்திருக்கீங்க? நான் சாரு வந்திருக்கேன் பாட்டி, என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்கும்போது, இல்லை பாட்டி மாடியில் ஏதோ சத்தம் கேட்குது, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் யாருமா இருப்பா, ஏமா இந்த நைட்டில் வந்து எழுப்புற, மணி என்னம்மா, மணி 11:30 மணி வாக்கில் இருக்கும், வாங்க பாட்டி அவசரம் பாட்டி, யாரும் வந்துட்டாங்கன்னா பேயா இருக்குமோன்னு பயமாக இருக்குன்னு காமெடி பண்ணுறாங்க. சரி வெளில வராங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்டை காணும்னு பத்மா வந்து வெளில வராங்க. மணி வேணா காணும்னு சொல்லிட்டு, ஆமாம் மாடியில் என்னமோ சத்தம் கேட்குது வேற வந்து சொல்கிறா, பார்த்தீங்களா மாடியில் வந்து சிரிப்பு சத்தம் கேட்குது, என்னமோ ஒன்று நடமாட்டம் இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியலையே, அம்மா இவ சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குதுன்னு சொல்லி மாடிக்கு வந்து குடுகுன்னு வராங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம தனத்தை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு தான் சாருமதி வராங்க. அந்த இடத்துல கதவு திறந்து பார்த்தா தனலட்சுமி மட்டும் இல்லை, நம்ம சீனு இருக்காங்க, மாயா, அப்புறம் மணிவண்ணன் 3 பேரும் சேர்ந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாருமதி வந்து வரான்னு தெரிஞ்சுட்டு தான் தனலட்சுமி வந்து மணிவண்ணன் வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா கிட்ட வரப்ப கதவை திறந்து பார்த்துருக்காங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல மணிவண்ணனோட ஃப்ளாஷ்பேக்கு அவங்க வந்து பார்த்தோன்னே, ஏய் தனா முதல்ல நீ இங்கேருந்து ஒளிஞ்சிக்க, எப்படி நான் சர்வே பண்ணி சமாளிக்கிறேன்னு மட்டும் பொறுத்துந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது, வெளியில் மட்டும் வந்துடாதமா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொன்னால அந்த இடத்துல சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன். அத்தை என்னைய கேட்டீங்க, எனக்கு சின்ன வயசில் வந்து இது மாதிரி தான் நான் ட்ராயரு சட்டையெல்லாம் போட்டு விளாண்டுட்டு இருப்பேனா, எனக்கு விளாடணுன்னு ஆசை வந்துருச்சு. இந்த மாதிரி வயசில் தான் உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், டல்லாக வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இது மாதிரி கையும் காலும் வச்சு ஃப்ரீயாக வந்து விளாடணும். அதனால தான் விளாண்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா திடீர்னு செட்டப் பண்ணி விளாண்ட மாதிரி தானே இருக்குது. நீங்கள் விளாட்ணுன்னா நாள் கடத்திக்கிட்டே போவீங்களே. ஆமாம்மா நான் ஒரு வாரமாக இதை பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் செட் ஆகிடுச்சு. இனிமேட்டு பத்மா எனக்கு காணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க, நான் வேறு எங்கேயும் இருக்க மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாருமதி வந்து நீங்கள் தனலட்சுமி ஒளிய வச்சுருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாட்டி பார்த்தாங்கன்னா ரகுராம்கிட்டேருந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க, பேர் எதிர்ச்சி ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடுறாங்க. ஒன்றும் மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல சாரு, நீ யாரையோ தேட வந்துட்டு கடைசியில் பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து தனம் பார்த்ததுன்னு தெரியாமையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மனசுலேயே நம்ம சாருமதி, நீ தனலட்சுமியை பார்த்ததுக்கப்புறம் தான் பத்மாவையும் ஒரு பக்கம் ரமணி பாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நல்லாவே எனக்கு தெரியுது, சமாளிக்க பார்க்காதங்கிற மாதிரி அந்த இடத்துல மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாயா வேறு லெவலில் நினச்சினே சொல்லலாம். என்னது இந்த மாதிரி கோலத்தில் என்ன வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது, அதுக்கப்புறம் வெளியே விட மாட்டாங்களே, இந்த மாதிரி கேம்லலாம் நீ எதுக்கு விளாட்றன்னு சொல்லி தான் கேட்பாங்க. இப்போதைக்கு அவங்க பார்க்காம போயிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்களும் வந்து விளாட வரீங்களான்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து போங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க. பத்மா நீ அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் போகிறாங்க. சாரு வாமா போகலாம், அவருங்க கிடக்குறாங்க இது மாதிரி தூங்காமல் இது மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் தூங்க வைக்கிறாங்க. நம்ம தனத்தை மாட்டி விடலான்னு பார்த்தா இப்படி தப்பிச்சிட்டாலேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மணிவரன். பார்த்தியா சாருமதி வந்து நம்ம எல்லாரையும் சிக்க வைக்கணும்னு பார்த்துருக்கா, ஆனால் தனத்தை நான் காப்பாற்றிட்டேன், சூப்பர் மாமா நீங்கள் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா எனக்கு நீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், உங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னா நான் வந்து அதை நிறைவேற்ற தானே பார்ப்பேங்கிற மாதிரி உற்சாகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் அப்போன்னு பார்த்து, நீங்கள் எங்களுக்காக ரொம்ப தான் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, திட்டு வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, உங்களுக்காக தானே, நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருக்கணும், நிச்சயம் அந்த போட்டியில் வந்து தனலட்சுமி ஜெயிக்கணும், அதுக்கான வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனா பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு கேம் விளாட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிடி மாஸ்டர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தனலட்சுமி பேரை வந்து எடுத்துகிட்டு கார்த்தி வந்து வேற ஒரு பேரை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இது நம்ம மாயாவுக்கும் தெரியாது. அப்படியே வந்து பிடி மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது, பேர் இல்லை, என்ன பேர் இல்லைங்கிறீங்க, போன வாட்டி இவ தானே வந்து சாம்பியன்ஷிப் வந்து
ஜெயிச்சா. அப்படி இருக்கும்போது இவ பேர் தானே ஃபர்ஸ்ட்ல வந்து சேர்த்துருக்கணும். நம்ம காலேஜுக்கு பேரு புகழ் எல்லாம் வாங்கி கொடுத்தது தனா தானே. கார்த்திக் சார் வந்து இன்னைக்கு காலையில தான் வந்து இந்த பேர் எடுக்க சொன்னாங்க. நேத்தி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில வந்து இல்லன்னு தெரிஞ்சோனே நான் என்னம்மா பண்ண முடியும்? மேலிடம் என்ன சொல்லுதோ அதானே நான் செய்ய முடியும். சரி, கார்த்திக் சார்கிட்ட வந்து பேசுறாங்க. நீங்க பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஏன் இவங்க பேர் எடுத்தீங்க? நீங்க கோச் பண்ண மாட்டீங்கன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, இவள எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லி நானும் மல்லு கட்டி போராடி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தா, நீங்க இது மாரி சொல்றீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நான் வந்து கண்டிப்பா ட்ரெயின் பண்ணி ஜெயிக்க வச்சுருவேன். அவ ஃபோக்கஸ்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. நான் ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிடுச்சு, வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்றீங்களே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் கோச் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள விட தனா மேல நீங்க ரொம்பயே வந்து ட்ரெயின் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு ஆசையா இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக வந்து விளையாடணுங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க ஃப்ளாஷ்பேக்ல. என்னால ஜெயிக்க வேண்டிய நேரத்துல மேட்ச்லயே கலந்துக்க முடியாம ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேலண்ட்லாம் நம்ம தனாக்கு இருக்கிறத தெரிஞ்சு தான் நீங்க வந்து சொல்லிக் குடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இப்ப என்னன்னா உல்டாவா பேசுறீங்க. அப்ப இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. அவ என்ன வந்து காதலிக்கிறேன்ட்டா. இனிமேட்டு நான் சொல்லிக் குடுத்தேன்னா, அவ என்ன எப்படி பாப்பா? அதனால தான் நான் வேணாங்கிற மாரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா வந்து தனா பேர வந்து இந்த லிஸ்ட்ல வர வைக்கட்டா? அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் வந்து வைக்கிறாங்க. முடிஞ்சா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் போனோனே, பிரின்சிபல்ட்ட நம்ம கார்த்தி மேல புகார் குடுக்க போறோம். அதெல்லாம் முடியாது. கார்த்தி மேலலாம் என்னால எதுவும் வந்து சொல்லலாம் முடியாது. பிரின்சிபல் ரூம்குள்ள வந்து போறாங்க. அந்த இடத்துல நம்ப மாயாவும், தனலட்சுமியும் போயிட்டு, "சார் உங்களுக்கே நல்லா தெரியும் தனலட்சுமி வந்து எவ்வளோ சூப்பரா விளையாடுவான்னு." "ஆமா எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க என்ன பிரச்சனை?" "இப்ப அடுத்த லெவல்ல வந்து கேம் வந்து இருக்கு சார். ஸ்டேட் லெவல் மேட்ச்ல வந்து தனலட்சுமி பேர் வந்து இல்ல." "என்ன சொல்றீங்க? கார்த்திகிட்ட பேசுனீங்களா?" "கார்த்திகிட்ட கேட்டதுக்கு வந்து இவங்களுக்கு வேற ஏதோ வந்து ஆசை வந்துருச்சு." அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து போட்டியில கலந்துக்கூடாத மாரி கார்த்தி வந்து செய்றாப்ல. "என்ன ஏதுன்னு தெரியல. நீங்க கேட்டு சொல்றீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, பியூன வந்து வர சொல்றாங்க. பியூன் வந்து கார்த்திய வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கார்த்தி வந்து இவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களோ, அதை தான் பிரின்சிபால்ட்டயும் சொல்றாங்க.